ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மாறுதல் சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திரள் கொண்டு தங்குவார்கள் என்பதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறு உத்தரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திறன் கொண்டு தங்குவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனங்களே, தேவ ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாளிலே நம் பாடல்ஸ் பாடி ஆண்டவரை ஆராதித்து சில ஜெப குறிப்புகளுக்கு விசுவாசத்தோடு ஜெபம் செய்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் தேவன் நமக்கு பேசுகிற தேவ சத்தியத்தை கேட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நம்முடைய உடல் பலத்துக்கு ஆகாரம் தேவையாக இருக்கிறதோ, நம்முடைய உடல் பசியை தீர்த்து நம்மை பசி அடக்கி நம்மை சமாதானத்தோடு எப்படி உடல் ஆகாரம் வாழ வைக்கிறதோ, அதே போல நம்முடைய ஆத்மாவுக்குரிய அந்த ரோகத்தை தீர்த்து ஆத்மா பசியை தீர்த்து கர்த்தருக்குள்ளே பலத்தோடு வாழ வைக்கிறது அவருடைய பரிசுத்த வேத வசனங்கள். ஆமென். அவருடைய பரிசுத்த ஜீவனுள்ள வசனங்களை நாம் கேட்க வேண்டும். தேவன் உபதேசித்தார், தேவன் போதித்தார், தேவன் தம்முடைய வார்த்தையை அருளினார். ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி கூடி வந்தார்கள். அவருடைய வார்த்தையை கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருடைய வார்த்தைகள், இயேசுவின் வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட தேவ வார்த்தைகள், பரலோக வார்த்தைகள் அநேகருடைய நோய்களை குணமாக்கினது, அநேகருடைய பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தது, அநேகருக்கு சமாதானம் கொடுத்தது, அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்தினது. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலும் கூட நம்ம தேவ சமூகத்திலிருந்து கேட்கின்ற வேத வசனம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். சீயோன் என்றால் தேவன் தங்குகிற, தேவன் வாழுகின்ற ஒரு இடம்தான் சீயோன். God abiding places, God is living places. தேவன் வசிப்பிடம், கர்த்தருடைய வசிப்பிடம், கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கும் இடம், கர்த்தர் ஆளுமை செய்து கர்த்தர் தங்கி இருக்கும் இடம் சீயோன். அப்போ சீயோனை அவர் அஸ்திபாரப்படுத்தினார், சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். ஆகவே வேத பகுதிகளை நாம் பிரித்து ஆளும் பொழுது அஸ்திபாரப்படுத்தினார் என்பது அது எதை குறிக்கிறது? அப்படி என்றால் உங்களையும் என்னையும் அதை குறிக்கிறது. ஏனென்றால் சீயோன் அஸ்திபாரம் பண்ணப்பட்டது. தேவன் அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அப்ப சீயோன், சீயோன் என்றால் என்ன? அஸ்திபாரம் உள்ள நகரம். அப்ப அஸ்திபாரம் உள்ள நகரம் சீயோன். ஆகவே இங்கே சீயோன் அஸ்திபாரம் பண்ணப்பட்டது, அஸ்திபாரப்படுத்தினார் என்கிற வார்த்தை அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது சீயோன் என்னவா இருக்கணும்? ஏற்கனவே அஸ்திபாரம் பண்ணப்பட்ட அந்த நகரம் அஸ்திபாரங்கள் உடைக்கப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கணும். அஸ்திபாரங்கள் இல்லாமல் சிதைக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்திருக்கணும். ஆக மீண்டும் தேவன் அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் இன்றைக்கு அஸ்திபாரம் விட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அதை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தருடைய சிங்காசனம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நாம் அவருடைய சீயோனாக நாம் இருப்போமானால், கர்த்தருடைய வசிப்பிடம் நம்மிடத்திலே, கர்த்தருடைய ஆளுமை கர்த்தர் நம்மிடத்திலே வாசம் செய்வாரானால், நாம் சீயோனாக இருப்போமானால், இன்றைக்கு நாம் விசுவாசிகளின் வழியாக, பாவங்களின் வழியாக, சில சோதனைகள், மனசோர்வுகளின் வழியாக நம்முடைய விசுவாசம் என்ற அஸ்திபாரம், நம்முடைய பரிசுத்தம் என்ற அஸ்திபாரம் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கலாம், உடைக்கப்பட்டிருக்கலாம்.
அஸ்திபாரம் இல்லாதபடிக்கு இன்றைக்கு நாம் அல்லாடி கொண்டு தள்ளாடி கொண்டிருக்கின்ற ஒரு விசுவாசத்தில் இல்லாம, ஒரு பரிசுத்தத்தில் இல்லாம, ஒரு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கிய, அந்த ஆவிக்குரிய சிந்தனைகள் இல்லாதபடிக்கு இன்றைக்கு அஸ்திபாரம் இல்லாமல் சுதந்திரம் நிலை நிற்காத விழுந்து போன ஒரு வாழ்க்கை கூட இருக்கலாம். அஸ்திபாரம் இல்லை என்றால் வீடு விழுந்து போகும். ஒரு வீட்டை தாங்கி நிற்பது அஸ்திபாரம். ஏன்னா வேதம் சொல்லுங்க, மண்ணிலே அஸ்திபாரம் போடப்பட்டால் அது காற்று வெள்ளமும் மோதும் போது அது விழுந்து போகும் சொல்லு. அப்ப கற்பால மேலே அஸ்திபாரம் போடப்பட்டால் அந்த அஸ்திபாரம் உள்ள நகர் என்னென்ன காற்று வீசினாலும், புயல் வீசினாலும், பெருவெள்ளம் மோதினாலும் அந்த வீடு விடாது. ஏனென்றால் எங்கே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது? கல்லுகளிலே, கண்மலையிலே. அப்ப கண்மலையாகிய கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து. அஸ்திபாரம் என்பது கிறிஸ்துவாகிய அஸ்திபாரம். அஸ்திபாரம் என்பது அப்போஸ்தலர்கள் என்ற தேவ சீஷர்களுடைய அஸ்திபாரம். அப்போஸ்தலர் என்பது தேவனுடைய வார்த்தையாகிய அஸ்திபாரம். நாம் ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளே நீங்களும் நானும் விசுவாசத்தை வைத்து கட்ட வேண்டும். ஒரு அஸ்திபாரத்துக்குள்ளே நாம் கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் கட்டப்படுகிற அந்த விசுவாச வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். அது விலையேறப்பட்ட கற்கள் என்று சொல்லப்படுகிறது. விலையேறப்பட்ட கற்களை வைத்தும் நாம் அந்த அஸ்திபாரத்துக்களை வீட்டை கட்டலாம். இல்லை என்றால் வைக்கோல், மரம் போன்ற காரியங்களை வைத்து கட்டலாம். ஆனா அக்னியானது பட்சிக்கும், அக்னியானது சோதிக்கும். அப்பொழுது ஸ்தோத்திரம் வைக்கோல் போன்ற மர வேலைகளை செய்யப்பட்ட வீடானது சுட்டரிக்கப்பட்டு அழிந்து போகும். வெளியேறப்பட்ட கற்களை வைத்து ஸ்தோத்திரம் கட்டப்பட்ட வீடு அங்கே பட்சிக்கப்படும். ஆகவே வேதம் சொல்லுகிறது, நிலைத்திருக்கிறவன் கூலியை பெறுவான். நிலைத்திருக்கிறவன் கூலியை பெறுவான். அப்ப நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? நாம் இந்த வாழ்க்கையிலே விசுவாச சோதனைகள் வரும் பொழுது, குடும்ப சோதனைகள் வரும் பொழுது, பாவ சோதனைகள் வரும் பொழுது, பிசாசுகளினாலே சோதனைகள் வரும் பொழுது, நாம் ஒரு வியாபாரத்திலே, ஒரு தொழிலே, ஒரு திருமண வாழ்க்கையிலே, ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதிருப்தியான சோத்திரம் மனதை வெறு சங்கடப்படக்கூடிய சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கும் போது நம்முடைய விசுவாசமானது இன்றைக்கு சோத்திரம் இன்னைக்கு அஸ்திபாரம், நம்முடைய ஆண்டவருக்காக வாழ்கிற அஸ்திபாரம் அசைக்கப்படும், உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு காரியங்களுக்குள்ளாக இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு பின்மாற்றமான வாழ்க்கையில் இருக்கிறார்கள். பின்மாற்றம் என்றால் என்ன? தேவனுடைய அஸ்திபாரங்கள் இல்லை, உபதேச அஸ்திபாரங்கள் இல்லை, அப்போஸ்தலர்களுடைய அஸ்திபாரங்கள் அங்க இல்லை. பிலிப்பியர் நிருபத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் நிருபத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு தேவன் வேதம் சொல்லுது, இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, நீங்கள் தேவனுடைய வசனத்தின்படி செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்யும் பொழுது அப்படி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் நாம் அஸ்திபாரம் போடப்படுகிறோம். அல்லேலூயா. உலக சிந்தையில எத்தனை பேர் ஊழியமே செய்யறாங்க, ஆண்டவர் பத்தி என்ன சொல்றாரு? இப்ப யாரும் வந்து நம்ம பொறாமையே சொல்றது இல்லை. மனுஷுக்குள்ள ஒண்ணு சாதி பேத உணர்வு வச்சுக்கிட்டு ஒரு பொறாமைய, ஒரு எரிச்சலா, ஒரு பெருமையில வஞ்சகமா நம்ம பேசுற புத்தி நமக்கு இல்லை. ஆனா உண்மையாகவே பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷரை நாடி மனுஷருக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் உண்டு என்று நிருபத்தில் வாசிக்கிறோம். தேவனை நாடி தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்கள் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த வார்த்தைகள் கடந்த நாள் இப்ப வாசிச்சோம், பௌத்தத்துக்காக ஊழியம் செய்கிற கூட்டம் உண்டு. ஏனென்றால் ஒரு சிலர் சோம்பேறிகளாக கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்துல நாம் பிழைக்க முடியும், நாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஏதாவது ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும் என்று சுய திட்டத்தோடு இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வேதமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஊழியங்களை குறித்து கர்த்தர் தாம் என்ன சொல்றாரு? நான் உங்களை அறியேன் என்று சொல்லுகிறார். ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அவர்களை கொண்டு செய்யப்படுகிற அற்புதமோ அதிசயமோ கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லுகிறார். நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்போ ஊழியர்களை தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது, உபதேசம் சொல்லும் பொழுது, பிசாசுகளை துரத்தும் போது நீங்களும் நானும் அவருடைய தேவ ஊழியர்களாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரலோக பிதா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா நீங்கள் நானும் பிசாசு துரத்துறாரு, அவர் ஜெபம் பண்ணாரு, நோய் குணமாயிடுச்சு, அவர் ஜெபம் பண்ணாரு, நல்லா இருக்கு அப்படின்னு நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா நாம் ஏற்றுக்கொள்வதெல்லாம் பிதா ஏற்றுக்கொண்டார் என்று
ஆகவேதான் கடைசி காலங்களிலே நாமை வழிநடத்துகிற ஊழியரை குறித்து, நாம் ஆராதிக்கிற சபையை குறித்து ஒரு உயர்ந்த ஒரு தெளிவான எண்ணங்கள் இருந்தால்தான் நாம் சபையில நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு பெருமைக்காக போகிற கூட்டம் உண்டு. என்னிடத்திலே சொன்னார்கள், எப்பா சபையை விட்டு போனீங்கன்னு சொன்னாங்க. அங்க பயங்கரமா வருஷம் பண்றாங்க, அங்க சத்தியத்தை புட்டு வைக்கிறாங்க. அங்க அப்படின்னா சத்தியம்னா அங்கதான் போய் சத்தியமே தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு அந்த சபையே கவுந்து போயிடுச்சு. மறைனாச்சு, எந்த சத்தியமும் இல்லாம அடங்கிக்கிறாங்க. எத்தனையோ சபை மாறியாச்சு, எத்தனையோ சபை தாவி போயாச்சு. அப்போ நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதீங்க. கர்த்தர் ஒரு எல்லை வச்சிருக்காரு, அந்த எல்லையை என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வைத்த எல்லைக்குள்ள நாம் வாழ்வதுதான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற நியமம். நாம் மனம் போன போக்குல நமக்கு அங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையோ, நம்ம ஆளுங்க அங்க நிறைய இருக்கிறாங்கிற ஒரு அடிப்படையில இன்னைக்கு எத்தனையோ பேர் சபை மாற நினைக்கிறாங்க, சபை விட்டு விலகி போக நினைக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்தது யாரு? இயேசுநாதர் மட்டும்தான். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது யாரு? இயேசுநாதர் மட்டும்தான். அவர் கிருபைதான். அல்லேலூயா. ஆகவே இப்படியெல்லாம் கூட சபை மாறுகிற மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு அனுபவத்தின் வழியாக பார்க்கிறோம். That is the experience. கண்கூடாக நாம் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை நாம் சொல்கின்றோம். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த நிலையும் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து போட்ட வழியில, கிறிஸ்து நமக்கு நியமித்த பாதையில, கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற அந்த பூர்வ எல்லைக்குறியில நாம் நிலைச்சு வாழ வேண்டும். அல்லேலூயா. அதற்கு நமக்கு மன உறுதி வேண்டும். அசைக்கிற புயல் வரும், நம்மை அடித்து அசைத்து போடுகிற கொந்தளிப்புகள் வரும். ஆனால் நிலைத்து நிற்கிறது எது? அவருடைய வசனத்தின்படி வாழ்கிற, வசனத்தின்படி நடக்கிறவர்கள் ஸ்தோத்திரம் நிலைத்து நிற்பார்கள். நீதிமானாக வாழ வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே சாதிகள், சமுதாயங்கள், மதங்கள் உண்டு. நாம் வளர்க்கப்பட்ட வளர்ப்பு அப்படி. ஒரு மதத்துல வளர்க்கப்பட்ட போது இன்னொரு மதத்தை நாங்க எங்க மதத்துல இப்படிதான் இருக்கோம் அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு சபையில வளர்க்கப்பட்ட போது எங்க சபையில இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சாதியில வளர்க்கப்பட்ட போது எங்க சாதியில இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிரமாணத்துக்குள்ள வரும் பொழுது நம் மனம் இடம் தராத பொழுது, இது நம்ம வளர்க்கப்பட்ட வளர்ப்பு அப்படி. ஆகவே நம்ம மனசு இடம் தராது. அல்லேலூயா. நாங்க இப்படிதான் பண்ணுவோம், இப்படி எல்லாம் நாங்க பண்ணது இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்துவின் வார்த்தையின்படி, கிறிஸ்துவின் சத்தியத்தின்படி, கிறிஸ்துவின் வசனத்தின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் பயிற்சி எடுக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுது. உபதேசம் என்பது தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல அஸ்திவாரத்தை கொடுத்து வேதம் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அஸ்திவாரத்தை தேவன் படுத்தினார், கர்த்தர் அஸ்திவாரப்படுத்தினார். அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இப்போதும் கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்களை திடம் கொண்டு தங்குவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வசிப்பிடமாகிய சீயோனை, சீயோன் வாழ்கின்ற அவருடைய சபையை, அவர் வாழ்கின்ற அந்த இடத்தை அவர் அஸ்திபாரப்படுத்தும் பொழுது அவருடைய ஜனங்கள் திடம் கொண்டு தங்குவார்கள். அப்போ சீயோன் என்ற ஒரு சபை அஸ்திபாரம் இல்லை என்றால் அங்கு உள்ள ஜனங்கள் திடம் கொண்டு தங்க முடியாது. அல்லேலூயா. அப்போ தேசத்தில் உள்ள சிறுமையான ஜனங்கள் திடம் கொண்டு எப்போ தங்குவார்கள் என்று, சீயோனை எப்போ தங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அப்ப கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தப்படும் பொழுது அவருடைய ஜனங்களாகிய சிறுமையானவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்குவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் உபதேசத்தை கேட்கிறவராக அல்ல. இன்னைக்கு பணம் இருக்கு, இன்னைக்கு போகும். என்னுடைய கஷ்டத்தை விட இதை விட மோசமான கஷ்டங்களிலே இன்னைக்கு நார்த் இந்தியாவிலே, இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, கன்னியாகுமரியிலிருந்து, அல்லது தஞ்சாவூர்ல அல்லது கோயம்புத்தூர்ல இருந்து, இல்ல ஈரோடுல இருந்து ஸ்தோத்திரம் இன்றைக்கு அந்தமான்ல ஊழியம் செய்யறாங்க. இன்றைக்கு வட இந்தியாவில் பீகார்ல ஊழியம் செய்யறாங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஆண்டவருக்காக. கஷ்டங்கள் நிறைய உண்டு, கஷ்டம் இல்லாத ஊழியம் இல்லை, கஷ்டம் இல்லாத ஊழியம் அல்ல. நாம் அனுப்புகிற 2000 அல்லது கொடுக்கிற ஸ்தாபனம் கொடுக்கிற அதிகபட்சமா கொடுக்கிற 5000 இந்த காலகட்டத்துக்கு பத்தாது. அவங்க தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அல்லேலூயா.
இன்னைக்கு எத்தனை ஊழியர்களுடைய பிள்ளை, இன்னைக்கு மிஷனரிகளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு மிஷனரி ஸ்தாபனத்தின் வழியாக படிக்கப்பட்டு நீங்க ஊழியத்துக்கு போகணும்னு சொன்னா போக மாட்டேங்கிறாங்க. நாங்க எங்க அப்பா அம்மா போல கஷ்டப்பட முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு பேஸ்புக்ல பல இடத்துல எதுக்கு தசமாகம் கொடுக்குறீங்க அப்படின்னு பேஸ்புக்ல வருது. தசமாகத்தை கொடுக்காதீங்கன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த பேஸ்புக்ல எழுதி வெளியிடுறாங்க. இதே அந்த பேஸ்புக்ல படிச்சவங்க நம்ம பிள்ளைகளை படிச்சா என்ன நிலைமை ஆகும், என் நிலைமை என்ன ஆகும்? தசமாகம் கொடுக்காதனால பேஸ்புக்ல எழுதி போடுறாங்க. அல்லேலூயா. நாங்கள் வந்து மோகன் ஸ்லாசஸ் அண்ணாச்சு இல்லை, நாங்கள் வந்து பால்திரையில் அண்ணாச்சு இல்லை, நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை மக்கள் மத்தியில் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கை தேவை சந்திக்க முடியாத கஷ்டப்படுற ஒரு ஊழியர். அல்லேலூயா. நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு அல்ல, என்னால் தேவன் தானே உயர்த்தினார். அல்லேலூயா. அவர்களை கொண்டு நோவுகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், அவர்களை கொண்டு அநேகரை ரட்சிப்புகளை நடத்தினார், அநேக ஆசீர்வாதங்களை நடத்தினார். அப்படி நடத்தினால ஒவ்வொரு ஊழியர்களும் அந்த மேன்மைக்கு போனாங்க. தினகராயா பெங்களூர் ஒரு உயர் பதவியில் இருந்தது, இன்னைக்கு வந்து எவ்வளவு பேசுறாங்க. அவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பல கஷ்டங்கள் நடுவே அந்த ஆண்டவருக்கு ஊழியத்து உண்மையை அப்படியே அழுவார், அப்படியே கண்ணீர் விட்டு அழுவார். ஜப வேலையில அப்படியே உருக்கமாக அந்த இருதயத்தை ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாராம். அவர் இப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து வெளிப்பட்டு தரிசனம் கொடுத்தாராம். நான் உனக்கு வந்து என்னுடைய இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன், மன உருக்கத்தை கொடுப்பேன், உன் மன உருக்கத்தினால அநேக ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொன்னாராம். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க, பெருசாகிட்டாங்க, பல கோடி ரூபாய்க்கு ஆயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் அவங்களை குறைவா பேசுறாங்க. உயர்ந்தது கர்த்தரால தானே உயர்த்தினாரு, பேசக்கூடாது. நம்ம இப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறது என்ன அறிவீனம்? நீங்க பெட்டிக்கடை வச்சுட்டு பெட்டிக்கடையே வச்சுட்டு கடைசி வைக்கிறீங்க. ஐயோ பெரிய கடையை வைக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஒரு லூனா வச்சிருக்கிற மனுஷன் ஒரு டிவிஎஸ் வாங்க நினைக்க கூடாதா? ஒரு டிவிஎஸ் பெட்டி வாங்கியிருக்க ஒரு பைக் வாங்க நினைக்க கூடாதா? அப்ப முன்னேறதான் நினைக்கணும். முன்னேறினவங்களை ஏன் குறை பேசுறோம்? அது என்ன பெருமை? அதுல அது என்ன சுய லாபம்? இப்படி பேசி இன்னைக்கு ஜனங்க அங்க கொடுக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம். ஆமா, அப்படி நினைச்சா இன்னைக்கு நடக்காது. கர்த்தர் கொடுக்கணும், நம்ம கொடுக்க வைக்க. நான் ஒரே முடிவு எடுத்துருவேன். நீங்களாம் கொண்டு வந்தீங்களா, கொண்டு வரல, கொடுக்க போறீங்களா இல்லையான்னு தெரியாது. கர்த்தர் நோக்கி பார்க்கறது தான் பாக்கியம். கர்த்தர் கொடுப்பா. அல்லேலூயா. இப்படி ஜனங்கள்ட்ட பிரிவினைப்படுத்தி விட்டுட்டு இப்படி ஜனங்களை அங்க கொடுக்காம இங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு இந்த குறுக்கு புத்தியெல்லாம் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட உபதேசம் சத்தியம்லாம் பேசவே கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம கொடுத்த குறைவா இருக்க, கர்த்தர் கொடுத்தா அள்ளிதான் கொடுப்பார். நாம பொறாமப்பட்டு உட்கார்ந்துருக்கணும். ஆமே. அல்லேலூயா. கரங்களை மயப்படுத்தும். எல்லாரையும் நாம் பேசிக்கணும். எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கு, எல்லாரையும் சமத்துவமா இருக்கணும். பிரிவினையை நாமளே போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. உயர்வை தாழ்வு நாம பார்க்க கூடாது. நம்ம பழகிறதால உயர்ந்தவரை பழகணும், சமமா வாழணும், அந்த மனதை பக்குவப்படுத்திக்கணும். அல்லேலூயா. பைக்கிட்டு இருக்கிற பழக்க வழக்கமெல்லாம் அப்படிதான். நீங்க எந்த வீட்டுக்கு போற, எங்கேயும் சாப்பிடுற, எங்கேயும் ஆதரிக்கிறாங்க, எங்கேயும் நான் இன்னைக்கு பழகுறேன். அப்ப அந்த நிலை நம்ம உயர்த்தி வளர்த்துக்கணும். நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டு கிடக்க கூடாது. இதுதான் நம்ம வாழ்க்கை நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சிலருக்கு இது இல்லாம இருக்கு, ஆனா நான் போற வழி அப்படி இருக்குது, அதை செய்யறேன். என்னோட பழக்க வழக்கம் அப்படி வச்சுக்கிறேன், அப்படி பழக்க வழக்கம் அமையுது, அதை நான் ஏற்படுத்திக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் விருப்பம் அருமையான தெய்வ பிள்ளைகள் அப்படியே இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது. நான் அப்படியே ஒரு கோட்டுக்குள்ளே வாழ நினைச்சிடக்கூடாது. ஒரு பரந்த இருதயத்தோடு எல்லாரோடு சேர்ந்து வாழணும், எல்லாரையும் மதிச்சு மரியாதையோட வாழணும், எல்லாரோட சமமா வாழணும், எல்லாரும் ஒரு குடும்பத்தை போல வாழணும். பார்க்க போட அந்த உணர்வுக்குள்ள நம்ம உணர்வை வளர்த்துக்கணும். அல்லேலூயா. கரங்களை மயப்படுத்து. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். நமக்கு நிச்சயமாக கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆகவே இந்த வேத வசனத்துக்குள்ளாக நமக்கு வருகிற பொழுது கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தின் சிறுமையானவர்கள் அதிலே திடம் கொண்டு தங்குவார். அப்போ சீயோனை தேவன் அஸ்திபாரப்படுத்தும் பொழுது அவருடைய ஜனங்கள் சிறுமையானவர்களை திடம் கொண்டு தங்குவார். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு சபையாக இருந்தாலும், ஒரு தேவ ஊழியராக இருந்தாலும், அல்லது தேவ விசுவாசிகளாக இருந்தாலும், நீங்கள் ஒரு சீயனாக நீங்கள் கர்த்தர் உங்களை அஸ்திபாரப்படுத்தினால், அல்லேலூயா, சிறுமையானவர்கள் உங்களிடத்திலே தங்குவார், திடப்படுவார்கள். அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு. அல்லேலூயா. 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 அப்ப கர்த்தர் பல விதத்துல சொல்றார்.
திடன் கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன? பயப்படாதீங்க, சோர்ந்து போவாதீங்க, அவிசுவாசப்படாதீங்க அப்படின்னு எதிர்பார்க்க. திடம் கொள்ளுங்கள், திடம்படுங்க, தைரியப்படுங்க, உற்சாகப்படுங்க, திடம் கொண்டு. அல்லேலூயா. அப்ப நம்ம சோர்வு நீங்கி, நம்ம கவலை நீங்கி, நம்ம மனசு இருக்கிற பயம் நீங்கி, திடம் கொண்டு. அல்லேலூயா. அப்போ சீயோனை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தும் பொழுது அவருடைய தேசத்திலே அவருடைய ஜனங்கள் சிறுமையானவர்கள் அந்த இடத்திலே அந்த சீயோனிலே திடம் கொண்டு. அல்லேலூயா. கவலையெல்லாம் மறந்து பயமெல்லாம் விலகி திடம் கொண்டு தங்குவார்கள். கரங்களை கர்த்தர் மையப்படுத்தும். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை நாம் கூட வாசிக்கலாம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 28வது வசனம். இனி அவர்கள் புறஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நீங்க 25வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். தொடர்ந்து படிக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்கிறார். அப்ப கர்த்தர் சமாதான உடன்படிக்கை செய்யும் போது ஆண்டவர் சொல்றாரு, இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவதும் இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஆசீர்வாதம். இரண்டாவது சொல்றாரு, நம்மோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணார். கவனன்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கு என்ன வேணும்? உடன்படிக்கை வேண்டும். இன்றைக்கு உடன்படிக்கை நம்மோடு தேவன் உடன்படிக்கை பண்ண ஒரு நிபந்தனை என்ன? கிறிஸ்துவின் மரணம். அப்ப புதிய உடன்படிக்கை என்ன? கிறிஸ்து மரிக்கப்படணும். அப்ப கிறிஸ்துவின் மரணத்தின் வழியாக தேவன் நம்மோடு என்ன பண்றாரு? ஒப்புரவாகிறாரு, நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அப்ப உடன்படிக்கை கிரயம் என்ன? அவருடைய ரத்தம். அவருடைய மரணமும் ரத்தமும் நமக்கு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம் இருக்குதுல்ல. இப்ப கணவன் மனைவி என்று ஒரு உடன்படிக்கை என்று சொன்னா ஒரு சாதாரண கிறிஸ்தவன் என்ற ஒரு மோதிர உடன்படிக்கையின் அடையாளம். இவங்க மேரேஜ் ஆல்ரெடி மேரிடு பீப்புள், அவங்க திருமணமானவங்க, உடன்படிக்கையின் அடையாளம். இந்துக்களுக்கு தாலி, கவுரு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த உடன்படிக்கை அடையாளங்களும் அங்கே இருக்கிறது. அப்ப கர்த்தர் இங்க என்ன உடன்படிக்கை பண்றாரு? கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார்? சமாதான உடன்படிக்கை பண்றாரு. அல்லேலூயா. 25வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என்ன உடன்படிக்கை பண்றாரு? நான் உங்களோட என்ன பண்றேன்? சத்தியம் பண்றேன், உங்களோட சத்திய வாக்கு கொடுக்குறேன், உடன்படிக்கை பண்றேன், நான் இனிமே உங்களை அழிக்க மாட்டேன், உங்களோட சமாதான உடன்படிக்கை பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா 25ல என்ன பண்றது? துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன், அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளிலே நித்திரை பண்ணுவார்கள். 28வது வசனம், இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள்ளே கொள்ளையாவது இல்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். அல்லேலூயா. இரண்டாவது, முதல்ல பார்த்தோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திடம் கொண்டு தங்குவார்கள். இரண்டாவது பார்க்கிறோம் சுகமாய் தங்குவார்கள். அப்ப திடம் கொண்டு தங்குவதற்கு கர்த்தர் சீயோனை அவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதப்படுத்தினார். அல்லேலூயா. நீங்கள் சுகமாய் தங்குவதற்கு கர்த்தர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்தார். அல்லேலூயா. மிருகங்கள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, ஆபத்துகள் உன்னை சேதப்படுத்துவது இல்லை, மனிதர்கள் உங்களை தத்தளிப்பார் பண்ணுவது இல்லை என்று கர்த்தர் நம்மோடு அவர் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்ப கர்த்தர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினபடினாலே நாம் என்ன செய்கிறோம்? சுகமாய் தங்குகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் திடம் கொண்டு தங்க விடுவதற்கு கர்த்தர் சீயோனை ஆசீர்வாதப்படுத்தணும். நீங்கள் சுகமாய் தங்குவதற்கு கர்த்தர் உங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணணும். அப்படி கர்த்தர் சமாதான உடன்படிக்கை உங்களோடு பண்ணியாச்சுன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த சமாதான உடன்படிக்கைக்கு விரோதமாய் யாரும் உங்களை ஒன்று பண்ண முடியாது. லேவியாகம புத்தகம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேசத்தில் சமாதான
தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன். தத்தளிக்கப்படுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அப்ப நான் உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவேன், சமாதான உடன்படிக்கை செய்வேன். மிருகங்கள் உன்னை ஒன்ன செய்வதை, காடுகளை நித்திர செய்வாய், அவர்கள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, மனிதர்கள் உன்னை சேதப்படுத்த முடியாது. நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கும் பொழுது என் அடையாளம். கர்த்தர் சமாதான உடன்படிக்கை செய்யும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் நம்மளை கத்தரிக்க பண்ண முடியும்? வேதம் அப்படியே எழுதியிருக்குது. யார் நம்மளை கத்தரிக்க பண்ண முடியும்? யார் நம்மளை கொல்ல முடியும்? யார் நம்மை அல்லேலூயா கரங்கத்திற்கு கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, நீர் சீயோனை அஸ்திபாரப்படுத்துகிறானால் உம்முடைய ஜனங்கள் தினங்கொண்டு தங்குவார்களே. ஆண்டவரே, நீர் எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணுவீரானால் நாங்கள் தத்தளிப்பில்லாமல் ஆண்டவரே நாங்கள் சுகமாய் தங்குவோமே. மூன்றாவதாக நான் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தெரிந்த வசனம் சங்கீதம் 91:1 வசனம். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிற ஒரு வாழ்வு. அப்ப சர்வ வல்லவருடைய நிழலில தங்கணும்னா வேதம் என்ன சொல்லுது நமக்கு? உன்னதமானவருடைய மறைவு. உன்னதமானவருடைய மறைவு. அப்ப மறைவு என்பது எதை குறிக்கிறது? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. மறைவுனா எதை குறிக்குது? வாய் திறந்து சொல்லுங்க. மறைவு என்பது எது குறிக்குது? அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துக்குள்ள மறைவான வாழ்வு என்பது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்க, உன்னதமானுடைய மறைவு அப்படின்னு. அப்போ உன்னதமானுடைய மறைவு என்பது எதை குறிக்குது? திருப்பி சொல்லுங்க. உன்னதமானுடைய மறைவு என்பது எதை குறிக்கிறது? எனக்கு முன்பதாக யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். எனக்கு பின்னாடி யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். என் வலது பக்கத்தில் யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். என் இடது பக்கத்தில் யார் இருக்கிறார்? நான் கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? மறைந்து இருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் மறைந்து இருக்கிறேன். அப்ப கர்த்தருக்குள் மறைந்து இருக்கிற வாழ்வு என்ன வாழ்வு? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம். அப்ப சர்வ வல்லவருடைய நிழல் எதை குறிக்கிறது? இளைப்பாறுதல். ரொம்ப வெயில கடைச்சு வர்றாங்க, நிழலுக்கு வந்தவன என்ன சொல்றாங்க? அப்பாட கொஞ்சம் தண்ணி குடிச்ச உடனே அப்பா அவ்வளவு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனோம். அப்ப நம்மை ஆறுதல் படுத்துகிற, நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு இடம் எங்கே கிடைக்கிறது? கிறிஸ்துக்குள் மறைந்து வாழுகிறோம். தங்குவான். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் எங்க தங்குவான்? இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிப்பான், நிழலிலே தங்குவான். அல்லேலூயா. அந்த நிழல் நமக்கு ஆறுதல், இளைப்பாறுதல். அப்போ அந்த நிழல், ஆறுதல், இளைப்பாறுதல் எங்கே குறிக்கிறது? நாம் கிறிஸ்துக்குள்ள வாழ்கிற அவருடைய ஜனத்தின் நடுவே நாம் தங்குவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. We are staying among his people. நாம் அவருடைய ஜனத்தின் நடுவிலே எப்படி இருக்கோம்? அல்லேலூயா. உன்னதமானுடைய அந்த மறைவில் நாம் வாழ்ந்தால் நாம் எங்கே தங்குவோம்? அப்ப உன்னதமானுடைய வாழ்வு என்பது என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடி தன் சட்டைக்குள்ள அந்த குஞ்சுகளை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்து ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அது அதுக்குள்ள மறைஞ்சு கிடக்கு. உண்மையா இல்லைங்களா? அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த சட்டைக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? மறைஞ்சு கிடக்கிறது. அப்ப மறைஞ்சு இருக்கிற வரைக்கும் பார்த்து சுத்திட்டு வரைக்கும் அந்த பொருள் குஞ்சம் கூட அதை என்ன செய்ய முடியாது? எடுத்து விட முடியாது. அல்லேலூயா. ஆனால் அந்த மறை விட்டு வெளியே போய் என்ன ஆகும்? கபன் போயிட்டு. நாம் அந்த கிறிஸ்துக்குள்ளே அந்த மறைவிலே உன்னதமானுடைய அந்த மறைவுக்குள்ளாக நாம் வாழ கற்றுக்கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டு நாம் இருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னதமானவருடைய அந்த சர்வ வல்லவருடைய நிழலிலே நீ தங்குவாய். இன்றைக்கு இந்த பூமியிலே சபைக்குள்ளே, விசுவாசத்துக்குள்ளே, உண்மையான பரிசுத்தவான்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நீங்கள் அந்த உன்னதமான மறைவான வாழ்க்கையை செய்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு மரணத்துக்கு பிற்பாடு தேவன் நிழலை கொடுக்க போகிறார். அந்த நிழல் எதை குறிக்கிறது என்றால் இளைப்பாறுதல். இந்த காதரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம்.
புலம்பல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவன் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறார். அவன் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறான். இளைப்பாறுதல் அடையார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஜனக்கூட்டத்துக்குள்ளே, புறம் பேசுகிற ஜனக்கூட்டத்துக்குள்ளே, மதுபானத்தையும் விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் அசுத்தத்தையும் பலவிதமான பாவ இச்சைகளை செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே இன்றைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரோ, கர்த்தர் கைவிட்டாரோ, நீ இங்க போய் தங்கு, நீ இங்க போய் அவர்களோட அப்படியா வாழு அப்படின்னு சொல்லி தேவன் அவர்கள் நடுவிலே உங்களை தள்ளினாரோ, அவன வேதம் என்ன சொல்லுகிறது? புறஜாதிக்குள்ளே தங்குவார்கள், ஜாதிகளுக்குள்ளே தங்குகிறார். அந்த இடத்துல சொல்லுது, யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவன் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறார், இளைப்பாறுதல் அடையார். அப்படி இப்போ அவங்க எங்க தங்குறாங்க? புறஜாதிக்குள்ளே தங்குறாங்க. அவனுக்கு என்ன இல்லை? ஆனா சர்வ வல்லவருடைய மறைவில இருந்தவனுக்கு என்ன இருக்கு? அறிவான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை நம்ம கவனிக்கணும். சும்மா கதை கேட்டு போகக்கூடாது. சின்ன சின்ன தவறுகளை கூட நம்ம வாழ்க்கையில பார்வையில பேசுற வந்த கூட சிம்சாரிக்கணும். அனுதின ஜெபம் உண்டு நமக்கு. வேதம் சொல்றது முழுகினவன் கால்களை மற்றும் கழுவினான். அப்ப கால்களை கழுவுறது என்பது பழைய காலத்துல பழமொழி இருக்குது. யூத முறையில ஒரு பழக்கம் இருக்குது. என்ன? வெயில போயிட்டு வந்தா கால் கழுவுறதுக்கு என்ன செய்யும்? 2 அல்லது 3 கூட பிடிக்கிற அளவுக்கு ஒரு கச்சாடி அங்கே வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல பழைய காலத்துல இருந்துச்சு, இப்ப இருக்கான்னு தெரியுது. வெளியில போயிட்டு வந்தேன்னா உள்ள வரத்துக்கு ஒரு சும்மா தண்ணி வாங்கி காலை கழுவிட்டு தான் உள்ள வருவாங்க. அது நம்ம கிராமத்துல பல காலத்துல பழக்கம் இருந்துச்சு, எங்க ஊர்ல இருந்துச்சு. அல்லேலூயா. வெளியில போயிட்டு வந்தா, ஊருக்கு போயிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? சொம்பு தண்ணி வாங்கி காலை கழுவிட்டு உள்ள வருவாங்க. அப்பெல்லாம் பாத்ரூம் கிடையாது. இப்ப கிராமங்கள்ல இருந்ததுப்ப அவங்க சொம்பு வாங்கி காலை கழுவிட்டு வாசல்ல காலை கழுவிட்டு உள்ள வருவாங்க. அல்லேலூயா. இது என்ன குறிக்குது அப்படின்னா, நம்முடைய அனுதின வாழ்விலே நமக்கு ஏற்படுகிற காரியங்களை நம்ம காலை கழுவிட்டு உள்ள வர்றது போல அனுதினமும் ஒரு சின்ன அறிக்கை பண்ணி நம்ம பாவத்தை அனுதினமும் கழுவணும். அல்லேலூயா. நம்ம குடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமா போறோம், குடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு மொத்தமா போறோம். ஆனா வெளியே போயிட்டு வந்து காலை கழுவிட்டு உள்ளவா, குடிச்சது இருக்கட்டும், சாயந்தரம் குடிச்சது இருக்கட்டும், மத்தியானம் குடிச்சது இருக்கட்டும், நீ காலையில குடிச்சது இருக்கட்டும், குடிச்சது உண்மைதான். ஆனாலும் நீ வெளியே போயிட்டு வந்ததுனால உன் காலை கழுவி உள்ளவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப காலை கழுவுவது என்பது அனுதினம் பரிசுத்தம் நமக்கு வேண்டும். அனுதினம் தேவனிடத்திலிருந்து ஒப்புரவாகிற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அனுதினம் சுத்திகரிப்பு நமக்கு பரிசுத்தம் நமக்கு வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்ப 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது என்ன பார்த்தோம்? சீயோனை தேவன் அஸ்திபாரப்படுத்தும் போது அவருடைய ஜனங்கள் திறன் கொண்டு தங்குவார்கள். இரண்டாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை செய்யும் போது அவருடைய ஜனங்கள் சுகமா தங்குவார்கள் சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, சர்வ வல்லவருடைய மறைவில வாழும் பொழுது அவருடைய நிழல்ல தங்குவோம். அப்ப அந்த நிழல் எதை குறிக்குது? பரலோக வாழ்வை குறிக்கிறது, இளைப்பாறுதல் கொடுக்கிறது. இப்ப நம்ம மரிச்சு போனா எங்க போறோம்? இளைப்பாறுதல், ரெஸ்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க, நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதல் கொடுப்பேன். I give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். அல்லேலூயா. இது பூமிக்குரிய இளைப்பாறுதல். அது சுகமா இருக்கலாம், அது சமாதானமா இருக்கலாம், ஒரு பாவ மன்னிப்பா இருக்கலாம், ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த கொடுக்க வாழ்வு நித்திய இளைப்பாறுதல். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த 3 காரியங்களை நம்ம கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது, சீயோனை தேவன் ஆசீர்வாதப்படுத்தினார். இரண்டாவது, நம்முடைய ஜனங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணினார். அல்லேலூயா. மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தம்முடைய ஜனங்களாகிய நாம் அவருக்குள்ளே மறைந்திருக்கிறோம். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவோம், உன்னதமான மறைவில் இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட வாழ்வு என்ன வாழ்வு இது? நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களே, என்ன வாழ்வு? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள இருக்கிற வாழ்வு. நீங்க காலையில இருந்து ஜெபிக்கிறீங்களா, என்ன வாழ்வு? உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிற வாழ்வு. இப்படி உன்னதமானவருடைய மறைவிலே வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சர்வ வல்லவர், தன்னுடைய சர்வ வல்லவருடைய நிழலை அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.